ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே செஞ்சால் ரொம்ப ஆரோக்கியமாக எல்லாம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 2 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் ஊற்றிடலாம். 6 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். மிளகு 6 போட்டுடலாம். மிளகு முட்டை எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். மிளகு எல்லாம் நைஸாக அரைச்சி வச்சு பாருங்க. திப்பி திப்பியா இல்லாம நல்லா நைஸா அரைச்சாச்சு. 1 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நான் கடுகுக்கு பதில் கடுகு எண்ணெய் ஊத்துறேன். 1/2 ஸ்பூன். 50 கிராம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத பார்த்து ஊற்றிக்கோங்க. மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சாச்சு. இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சா நல்லா திக்காக வந்துடும். இன்னும் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிடலாம். மொத்தம் நம்ம 100 கிராம் ஊற்றிருக்கிறோம். மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. ப்ரெட்டில் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டு சப்பாத்திக்கு இதோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சால் நல்லா ஆரோக்கியமாக எல்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.